அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். என்ன ஒரு கையில் வணக்கம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒரு கையே ஒரு டூரிஸ்ட்டு ஒரு வேன்காரன் அடித்து கை எலும்பு உடஞ்சி ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர் இப்படி கையை தொங்க விட்டுட்டார். அதனால் ஒரு கையில் வணக்கம் சொல்ல வேண்டிய நிலை. இன்றைக்கு திங்கட்கிழமை அல்லவா? கடந்த திங்கட்கிழமை காலையில் புதன் ஓரை நிறைகிற சந்திர ஓரை தொடங்குகிற அந்த காலை 6 மணி பொழுதில் நான் 2 சக்கர வாகனத்தில் திருப்பூருக்கு அருகே குன்னத்தூரில் செங்கப்பள்ளி ரோட்டில் சென்று கொண்டிருக்கிற போது பின்னால் வந்த ஒரு ஈவிரக்கமே இல்லாத, மனிதாபிமானமே இல்லாத, பொறுப்பே இல்லாத, மனித உயிரை மனித உயிராக மதிக்க தெரியக்கூடிய மனம் இல்லாத, ஒரு பொறுப்பில்லாத ஒரு டிரைவர் ஓட்டுநர் ஆரன் கூட அடிக்காமல் வந்து என் மீது மோதி என்னுடைய வலது கையினுடைய எலும்பு மேலே இந்த இடத்துல துண்டாக உடைந்து அந்த எலும்பு இப்படி கிராஸாக தனியாக அப்படி வந்துருச்சு. அந்த எலும்பு ரெண்டாக உடைஞ்சு தனியாக அப்படி வந்துருச்சு. அப்புறம் அடுத்த சில நொடிகளில் ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஆஸ்பத்திரிக்கு போனேன். அப்புறம் மருத்துவமனையில் ஒரு வாரம் சிகிச்சை பெற்று இன்று மாலை தான் வீடு திரும்பினேன். இந்த நிகழ்ச்சியை நான் வந்த உடனே ஏன் இதை நான் யூடியூப்பில் பேசுகிறேன்னா, இந்த விபத்து ஏன் நடந்துச்சு என்று புதிதாக ஜோதிடம் படிக்கிறவர்களும், ஜோதிடம் படித்து புதிதாக ஜோதிடம் ஆகியிருக்கின்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இது ஒரு பாடத்திட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் வந்த உடனே மருத்துவமனையில் இருந்து வந்த உடனேயே இப்பொழுது பேசுகிறேன். ஏன் காலையில் பேசலான்னா, காலையில் பேசுகிறதுக்கு நைட்டு எப்படி தூங்க முடியுமான்னு தெரியாது. வலி, அவ்வளோ வலி. அங்கே மருத்துவமனையிலேயே ஒரு வாரமாக தூங்க முடியாமல் விடிய விடிய ரொம்ப போராட்டம் நடத்தி ரொம்ப அசதியாகி தூங்கிடுவேன். தூக்க மாத்திரை கொடுத்து தூக்கம் வராது. அதனால தான் சரி, நாளைக்கு நீ காலையில் எவ்வளோ நேரம் கழித்து நைட்டு தூங்குறோமோ, காலையில் எப்போ எந்திரிக்கிறோமோ இதை பேசிவிடலாம் என்று தான் வந்த உடனே இப்பொழுது நான் பேசுகிறேன். இதில் முதலில் திருப்பூர் வடக்கு தொகுதியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய தலையாய கடமை. சம்பவம் நடந்த அடுத்த ஒரு 5-6 நிமிடங்களில் ஆம்புலன்ஸ் வந்தது. மருத்துவமனைக்கு என்னை கொண்டு சென்றார்கள். அடுத்த ஒரு 5 நிமிடத்தில் திருப்பூர் வடக்கு தொகுதியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக திருப்பூருக்கு அருகிலே இருக்கிற குன்னத்தூர் சுபம் கிளினிக் என்கிற மருத்துவமனையினுடைய புகழ்பெற்ற மருத்துவர், பண்பாளர், சிறந்த மனித பண்பாளர் மருத்துவர் தேவராஜ் அவர்களுடன் உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அண்ணன் விஜயகுமார் அவர்கள் தொடர்பு கொண்டு அவருடன் பேசி, உடனடியாக வக்கீலுடன் பேசி, தொடர்ந்து 2 நாட்கள் அன்றைக்கே காவல் நிலையத்தில் பேசி, அடுத்த நாள் பேசி, 2 நாட்கள் தொடர்ந்து ஆர்டிஓ அலுவலகம், அவனாசியிலே இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்திலே தொடர்பு கொண்டு பேசி, திருப்பூர் வீரபாண்டியிலே இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தோடு தொடர்ந்து பேசி, அவருக்கு ஊரில் அண்ணன் விஜயகுமாரோடைய ஊரில், அவருக்கு சொந்த ஊரில் கும்பாபிஷேக விழா, கோவில் கும்பாபிஷேக விழா, அதில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டே தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார். ஒரு சில நேரத்தில் அவரால் போனில் தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலும், எடுக்காவிட்டால் உடனே அடுத்த ஒரு 10 நிமிடம் 15 நிமிடத்தில் உடனே அழைத்து என்ன விஷயம் என்று கேட்டு தொடர்பு கொண்டு மாபெரும் உதவி செய்த வடக்கு தொகுதியினுடைய திருப்பூர் வடக்கு தொகுதியினுடைய மக்கள் சேவகர், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வழியிலேயும், அம்மா அவர்களின் வழியிலேயும், அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் வழியிலேயும் சரியான முறையிலே நடைபோடுகிற அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஜோதிட ரீதியாக ஏன் இந்த விபத்து எனக்கு நடந்திருக்கு? இப்போ எனக்கு நடக்கிறது கேது திசை.
கேது திசை சனி மகானுடைய வீட்டில் இருக்கார். நான் உங்களுக்கு வந்து என்னுடைய பிறந்த நாள், தேதி, ஊர் எல்லாமே உங்களுக்கு நான் கடைசியில் சொல்லிடுறேன். நீங்கள் ஜாதகம் போட்டு பார்த்து நீங்கள் அதை உங்களுக்கு ஒரு பயிற்சியாக தெரிந்து கொள்ளுகிற பாடமாக இருக்கும் என்பதற்காக நான் அதை கடைசியில் சொல்லிடுறேன். சனி மகானுடைய வீட்டில் கேது இருக்கார். எங்கே? மகரத்தில். என்னுடைய லக்னம் கும்பம். அங்கேயே சனியும் இருக்கிறார். சனி அரை டிகிரியில் இருக்கார். சனி 29 டிகிரியில் இருக்கிறார். கேது அரை டிகிரியில் இருக்கார். இந்த கேது திசை சுக்கிர புத்தி. சுக்கிரன் மீனத்தில் இருக்கிற உச்சமாக இருக்கிறார். உடல் குருவும் இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறார். ஆனால் இப்போ எனக்கு விபத்து நடக்குது. கேது யாருடைய வீட்டில் இருக்கிறாரோ அவராக செயல்படுவார், சனியாக செயல்படுவார். ஆனால் அந்த சனி திசையில் எனக்கு யோகமாக இருந்தது. இதே சனி திசையில் இதே கேது புத்தியிலே தான் சொந்தமாக தொழில் தொடங்கினேன். அது வரைக்கும் நான் ஒரு பனியன் கம்பெனியினுடைய தொழிலாளி. ஒரு 10 பேருக்கு நிர்வாகம் பண்ணக்கூடிய தொழிலாளிக்கு தொழிலாளி, அவ்வளோதான். தொழிலாளிகளுக்கு வேலை வாங்குகிற ஒரு தொழிலாளி, அவ்வளோதான். ஆனால் மகரத்திலே தான் சனி இருக்கிறார், மகரத்திலே தான் கேது இருக்கிறார், இணைவு கிடையாது. ஆனால் சனி திசை கேது புத்தியில் சொந்தமாக முதலீடு செய்து தொழில் செய்து படிப்படியாக 10-20 பேரை வச்சு வேலை வாங்குகிற அளவுக்கு நான் ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவிற்கு உயர்ந்தேன். அதற்கு அடிப்படை கேது புத்தி. அதே நேரம் அதே சனி புத்தி சுக்கிர புத்தியில் சுக்கிர புத்தி எனக்கு சொந்தமாக பூமியே தந்தது, சொந்த இடம் வாங்கினேன். ஆனால் அதே சனி வீட்டில் இருக்கிற அதே கேது தசை நடத்துகிறார். அந்த கேது தசையில் சுக்கிர புத்தியில் விபத்து ஏற்படுகிறது. சுக்கிரன் எனக்கு ராசி அதிபதி, துலாம் ராசி. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்! அதே சுக்கிரன் அதே சனி திசை எனக்கு சொந்தமாக என் வாழ்நாளில் என்னுடைய உழைப்பால் நான் இடம் வாங்குகிறேன். அதே சுக்கிர புத்தி, அதே கேது திசை, அதே சனி வீட்டில் இருக்கிறார். ஆனால் அதே கேது திசை சுக்கிர புத்தி விபத்தை தருகிறார்கள். என்ன காரணம்? கடகத்திலிருந்து செவ்வாய் கேதுவை பார்க்கிறார். சரிங்களா? சனியை பார்க்கல. சனியை பார்த்திருந்தா சனி திசையிலேயே இந்த விபத்து நடந்திருக்கும். குருவையும் பார்க்கல. குருவை பார்த்திருந்தா குரு திசையிலேயே நடந்திருக்கும். புதன் திசை எனக்கு 8ஆம் இடம், 5-8 கூடையவருடைய திசை. படாத பாடுபட்ட கடைசியில் பொருளாதார இழப்பு. சனி திசை கொடுத்த அந்த ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர் கூட சனி கொடுத்தால் எவர் எடுப்பார் அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற ஜோதிடர் பேசுகிற யூடியூப்பில் பேசுவார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், எவர் எடுப்பார்னு. சனி தான் கொடுத்தார் சனி திசையில். அது புதன் திசை வந்ததையும் மொத்தத்தையும் 14 வீடு கட்டி வாடகை விட்டு அது இன்றைக்கி 2 கோடி மதிப்பு சுத்தமாக பிடுங்கிட்டு விட்டா. அப்படி 8ஆம் இடம் திசை புதன் வந்து. சரிங்களா? அதனால் சனி கொடுத்தாலும் எடுக்கக்கூடிய ஆதிபத்தியத்தை ஜாதகத்தில் கடவுள் அமைத்திருந்தால் அதை எடுத்து விடுவார். சரிங்களா? அப்போது புதன் திசையிலையும் இந்த விபத்து, இப்படிப்பட்ட விபத்து ஏற்படலை. 8ஆம் இட திசை இருக்குது, 5-8ஆம் இட திசை 4 தான் இருக்கார். அப்பவும் நடக்கலை, சனி திசையிலையும் நடக்கலை, குரு திசையிலையும் நடக்கலை. ஏன்னா செவ்வாய் இவர்களை பார்க்கவில்லை. குரு செவ்வாய் பார்க்குறார். பார்த்ததுனால தான் இந்த அளவோட இந்த கை எலும்பு உடைந்து அது பிளேட்டு வச்சு ஸ்க்ரூ போட்டு டாக்டர் இன்றைக்கி மருத்துவ வளர்ச்சியில் அது சாத்தியமாகி இருக்கிறது. ஆப்ரேஷன் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்து கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கெல்லாம் நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது, கையை வச்சுட்டு கம்முன்னு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அதாவது வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்குற போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் துன்பம் வரும்போது ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது இறைவனுடைய தீர்ப்பு. அது ஏன் எதுக்குங்கிற கேள்வி ஆய்வுக்குள்ளே போகல. அதை விரிவாக அதை பேசினா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகலாம். அதை நான் இப்போ அது பின்னாடி ஒரு யூடியூப்பில் நான் பேசுகிறேன். இப்போ புதிதான ஜோதிடர்கள் தெரிந்து கொள்வதற்காக சனியைப் போலத்தான கேது செயல்படணும். ஆனால் சனியைப் போல மற்ற வகைகளில் வாழ்க்கையில் அமைப்புகளை தருகிறார்.
ஆனால் செவ்வாய் பார்த்த கேது என்பதால் சுக்கிரன் மாரகஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தால், 2ஆம் இடத்தில் இருக்கிற காரணத்தால், மாரகஸ்தானம் பொது மாரகம் 2 7 பாதகாதிபதி என்று சொல்வார்கள். பாதகம் என்பது பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பிலே இல்லை, ராசி அதிபதி. ஆனால் மாரகஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினாலே, மாரகாதிபதியான குருவோடு இருக்கிற காரணத்தினாலே கரெக்டாக சுக்கிர புத்தி குரு அந்தரத்தில் காலையில் புதன் ஓரை நிறைவு அந்த 2-3 நிமிடத்தை நான் கவனிக்க முடியல. மறுபடியும் நான் மருத்துவமனைக்கு வந்த உடனே அங்கேயே அவ்வளவு துன்பத்துலேயும் ஃபோன் பண்ணேன். 6 மணி 4 நிமிஷத்துக்கு. அப்போ ஒரு 4 நிமிஷத்துக்கு முன்னாடி விழுந்திருப்பேன். அப்போ புதன் ஓரை நிறைவு. என்னுடைய ஜாதகப்படி புதன் 5 8 குடையவர், சந்திர ஓரை தொடக்கம், சந்திரன் 6 கும்பலக்கணத்துக்கு ஆகாதவர், பௌர்ணமி சந்திரன். சரிங்களா? அதனால் இதை புதிய ஜோதிடர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களிடத்தில் இதை நான் பேசினேன். ஒரு புத்தி தசைக்கு ஏற்றவாறு மாறுபடும். ஒரு தசை எப்பவும் போலதான் செயல்படும். ஆனால் ராகுவும் கேதுவும் மட்டும் இருக்கிற வீட்டின் அதிபதியாகவும் பார்க்கிற கிரகத்தின் பலன்களையும் தருவார். பார்க்கிற கிரகத்தின் பலனையும் கேதுவும் ராகுவும் தருவார்கள் என்பது அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ செவ்வாய் 6 இருக்கிறார். எனக்கு 3ஆம் அதிபதி, லக்ன அசுபர். 3ஆம் இடம் எதை குறிக்கும்? அங்கேதான் விபத்து, அங்கேதான் எனக்கு பிரச்சனை. சனி வீட்டில் இருக்கிறார் அல்லவா, வலி வேதனை துன்பம், வலி வேதனை துன்பம். ஆனால் சனி மகான் எனக்கு லக்னாதிபதி என்கிற காரணத்தால், என்னுடைய லக்னாதிபதியே ஆயுள் ஸ்தானாதிபதி என்கிற காரணத்தால் ஆயுளுக்கு எந்த கெடுதலும் வராமல், இதற்கு மேல் ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடத்தை அதே குரு, 8ஆம் இடத்தை அதே குருவும் சுக்கிரனும் பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார்கள். 8ஆம் இடம் மிகுந்த ஒளித்தன்மையோடு நம்பர் 1 சுபகிரகமான குருவும் சுக்கிரனும் இருவரும் இணைந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஆயுள் ஸ்தானம் சுபத்துவம். சனி மகான் ஆட்சி, என்னுடைய லக்னாதிபதி ஆயுளை எனக்கு காப்பாற்றி தருகிறார், நீட்டித்து தருகிறார். ஆனால் செவ்வாயை தரக்கூடிய அந்த விபத்தையும் கேது தந்துதான் ஆக வேண்டும் என்பது தவிர்க்க முடியாதது. இன்னொன்று, கேது ஒன்றை எண்ண வைத்து அதை செய்ய வைத்து ஏமாற்றத்தை தருவார். அப்படிப்பட்ட ராகு கேதுவை கணிப்பது சிரமம் என்பது பெரும்பாலான ஜோதிடர்களுக்கெல்லாம், ஜோதிட ஜாம்பவான்களெல்லாம் யூடியூப்பில் பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிலேயும் ராகுவோட கேதுவை கணிப்பதிலே தான் மிகப்பெரிய ஏமாற்றத்திற்கு ஆடவும். நீங்கள் ஒன்று பாருங்கள், இதில் குரு சுபரு, ஆஹா குரு இருக்கிறதுலையே நல்லவர், மொழி வாய்ந்தவர், நல்லதையே தருவார், சுக்கிரன் கொட்டி கொடுப்பார், அப்படியெல்லாம் கணக்கு போட மாட்டாங்க. இது கணக்கு ராசி அதிபதியும் கூட. என்ன தசை, அந்த தசாதிபதி எங்கே இருக்கிறார், அவரை யார் பார்க்கிறார், அதற்கேற்றால் போல்தான் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பலன்களை தரும். இதே சுக்கிர புத்தி குரு திசையிலே ஒரு பலனை தரும், இதே சுக்கிர புத்தி சனி திசையிலே ஒரு பலனை தந்தது, இதே சுக்கிர புத்தி புதன் திசையிலே ஒரு பலனை தந்தது. ஆனால் இதே சுக்கிர புத்தி கேது திசையில், செவ்வாய் பார்க்கிற கேது திசையில் இப்படிப்பட்ட பலனை தந்தாக வேண்டிய கட்டாயம், தவிர்க்க முடியாத கட்டாயம். ஆனாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுங்கிற மாதிரி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று. இது எனக்கு நடக்க வேண்டும், எனக்கு என்ன நன்மைகள் நடக்க வேண்டும் என்பதும் கடவுள் விதித்த விதி. இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை இந்த வயதில் இந்த தருணத்தில் நான் சந்திக்க வேண்டியது என்பதும் இது கடவுள் விதித்த விதி. எல்லாத்தையும் ஏற்றிருத்த பயணம் பண்ணணும். நான் எங்கிட்ட பலன் பார்க்க வர்றவங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் என்ன தான் உங்களுக்கு ஒரு கஷ்டமான நிலை இருக்குதுன்னா அதுக்கு பரிகாரமோ எதுவுமோ அந்த கஷ்டத்தை தீர்க்காது. கடவுளுக்கு போய் வணங்குங்க, அவங்க அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கக்கூடிய மனநிலை, மன தைரியத்தை ஆண்டவன் தருவான். ஆனால்
நீங்கள் பிறக்கிற போது ஜாதகத்தில் என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ கடவுளால் அது நடந்துதான் தீர்வு என்பேன். அது எனக்கும் தானே சரியாக இருக்கும். அதை நான் ஏற்றுக்கொண்டு என்னை இந்த அளவிற்கு இந்த ஒரு இதில் முன்ஜென்மம் கர்மா இப்படி பல வகையானது இருக்குது. அதை பற்றி நான் முழுமையான ஒரு முடிவுக்கு வரவில்லை. அது யோசிச்சுட்ருக்கிறேன். அதை பற்றி நான் முழுமையான முடிவுக்கு வரல. இது எனக்கு கடவுள் இன்றைக்கி கொடுத்துருக்கிற நிலை. அப்போ ஜாதகப்படி எந்தெந்த கிரகம் எங்கே இருந்தால் எந்தெந்த திசையில் என்னென்ன நடக்கும் என்பதை இப்பொழுது எனக்கு நடந்திருக்கிற நிலையை புதிதாக ஜோதிடம் படித்திருப்பவர்களும் படித்து கொண்டிருப்பவர்களும் படித்து ஜோதிடராக இருப்பவர்களும் என்னுடைய நிலையை வைத்து ஆய்வு செய்து உங்களுக்கு இது ஒரு பாடத்திட்டமாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய பிறந்த நாள் தேதி 8 மாதம் 5 1963 ஆண்டு 8/5/1963 நேரம் இரவு 2:15 2:15 ஊர் திருப்பூர். ஜாதகத்தை எடுங்கள், ஆய்வு செய்யுங்கள், பயன்பெறுங்கள். இதை ஒரு பாடமாக உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னை இந்த நிலையிலே இருந்தும் உங்கள் முன்னால் என்னை பேச வைத்த ஆண்டவனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து தொடர்ந்து உங்களுடன் ஜோதிட கருத்துக்களை தொடர்ந்து பேசுவேன். ஜோதிட கருத்துக்களை மட்டுமில்லை, டாக்டர் 6 மாதத்துக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்ட்டாங்க. இந்த கட்டை வைக்கிறதுக்கே இனி எப்பொழுதும் தெரியல. ஆனால் இந்த கட்டோடய உட்காந்து நான் பேசிகிட்டு தான் இருப்பேன். ஜோதிட கருத்துக்களை மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் இணைக்கிற தமிழ், அந்த தமிழ் மொழியை யாமறிந்த மொழிகளிலே இனிதாவது எங்கும் காணோம் என்றானே மக்கள் கவி பாரதி. அந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பை பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய அந்த தமிழ் கவிதைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன், உங்களுக்கு படைப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். எப்பொழுதும் போல் இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோருக்கும் அனுப்புங்க. ஜோதிடர்கள் பார்த்தீர்கள் என்று ஜோதிடர்கள் பார்க்கிற ஜோதிடர்களெல்லாம் மற்ற புதிய ஜோதிடர்களுக்கு அனுப்புங்கள். இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்யட்டும், அவர்களுக்கு இது ஒரு பாடத்திட்டமாக இருக்கும் என்று கூறி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. ஏன்னா உடல் ஒரு அசதி வலி, அதனால் கொஞ்சம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் திணறல். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், அனைவருக்கும் அனுப்புங்கள், பகிருங்கள், ஷேர் செய்யுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து மிக விரைவில் உங்களோடு தொடர்பு கொள்ளவிருக்கிற உங்களுடைய அன்பு ஜோதிடர் உங்களின் SP நாகராஜ். வணக்கம்.